நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது தான் என் ஃப்ரெண்டு சொன்னா, அடுத்தது வந்துட்டு ஒரு கோயில் கூட வரதுல அதனால வந்துட்டு அதுக்கு ட்ரெஸ் எடுக்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு என் மண்டையெல்லாம் கழுவி விட்டா. அதுக்கப்புறம் நம்ம 3 பேரும் மட்டும்தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் 3 பேரோட தாய் குலத்தையும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் வந்துட்டு இங்கேருந்து கிளம்பி போனோம். சாரீஸ் வாங்க போகிறோம் அப்படின்னாலே வந்துட்டு வழக்கமாக சின்னதுரைக்கு போயிட்டு வாங்குறது தான் வந்துட்டு என்னோட வழக்கம். இன்றைக்கும் அப்படி தான் வந்துட்டு சின்னதுரைக்கு போனோம். அங்கே போயிட்டு வந்துட்டு நாங்கள்லாம் ஒரு டிஸ்கஷன்லாம் பண்ணி ஒரு சாரியெல்லாம் வந்துட்டு சூஸ் பண்ணியாச்சு. ஆனால் அந்த சாரியை வந்துட்டு எங்கள் தாய் குலத்துக்கு வந்துட்டு பிடிக்கல. நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு கடையிலலாம் போயிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து மண்டையெல்லாம் கழுவி இங்கேருந்து வேறு கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எங்கள் எல்லாருக்குமே அதாவது நாங்கள் 3 பேர் சேமாக தான் வந்துட்டு சாரீ வாங்குறதா இருந்தது. ஆளுக்கு ஒரு சாரியை பிடிச்சிருந்தது. நானும் அந்த கலர் இந்த கலர்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தேன். கடைசியில் இந்த கலர் தான் வந்துட்டு எனக்கு செட் ஆச்சு. ஒரு வழியாக 3 பேரும் ஒரு சாரியை வந்துட்டு சூஸ் பண்ணிவிட்டு இது ஓகேன்னு சொல்லிட்டு ஃபைனல் பண்ணிவிட்டு அதுக்கு என்னெல்லாம் வந்துட்டு லைனிங் துணி அந்த மாதிரிலாம் வந்துட்டு வாங்கிட்டு இங்கேருந்து வந்துட்டு ஒரு பானிபூரி கடைக்கு போனோம். அங்கே போயிட்டு வந்துட்டு நாங்கள் இது வரைக்கும் வந்து இந்த பாவ் பஜ்ஜி வந்து சாப்பிட்டதே கிடையாது. அக்கா ஒரு பன் எடுத்து அதை ஹாஃபாக கட் பண்ணி இருக்கிற சட்னிலெல்லாம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதோ ஒரு வடை மாதிரி உள்ள வச்சு கொடுத்தாங்க. மிளகா வேணுமான்னு கேட்டாங்க. ஆமாம் வைங்கன்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி வச்சாச்சு. அப்புறம் என்ன அந்த பண்ணை வாங்கி அதாவது அந்த பாவ் பஜ்ஜியை வாங்கி வந்துட்டு சாப்பிட்டு பார்த்தேன். அது வந்துட்டு என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி புளிப்பு ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி டேஸ்ட் இருந்து பட் ஆனால் நல்லா தான் இருந்தது. அந்த மிளகாயை கடிக்கும் போது எங்கள் அம்மா வந்துட்டு வேண்டாம் தூக்கி போட்டுரு நாளைக்கு வந்துட்டு வயிறு வலிக்கும் அல்சர் வர வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த வந்துட்டு ஒரு கடி கடிச்சிட்டு அப்படியே தூக்கி போட்டேன். ஒரு வழியாக எங்கள் ஒரு பஸ்ஸை வந்து நாங்கள் இங்கேருந்து அப்படியே வந்துட்டு ஊருக்கு கிளம்பி போயாச்சு.